இன்னத்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பிள் விளம்பரத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க நீங்க. ஆமாங்க, ஆப்பிளே சாரி சொல்ல வச்ச விளம்பரம் இது. ஏன்னா பொது ஐபேட் ப்ரோவை ப்ரொமோட் பண்றதுக்கு அவங்க கிட்டாரு, பியானோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நசுக்கி உடைச்சு தூள் ஆக்கி அதை கிரியேட் பண்றாங்களாமா. அந்த விளம்பரத்தில் இருக்க ஐபேட் ப்ரோ இன்னைக்கு எங்கள்கிட்ட வந்திருக்கு. இதுல என்னதான் அப்படி இருக்கு? உண்மையாவே ஆர்டிஸ்ட் வந்து அவங்க டூல்ஸ் எல்லாம் உடைச்சு யூஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்டானு இன்னைக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ஐபேட் ப்ரோ இந்த வேரியண்டோட பிரைஸ் வந்து 1,80,000 அவ்வளோக்கு வர்த்தாங்க. சரி, அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா, என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ எங்கள்கிட்ட வந்திருக்கிறது வந்து புது 11-inch iPad Pro 2024. லிட் ஓப்பன் பண்ணுவோம். ஆல்ரைட். வாவ், தட்ஸ் ஸ்லிம். சொன்னாங்க இந்த தடவை ஸ்லிம்மாக பண்ணியிருக்காங்கன்னு. பட் திஸ் இஸ் ஜஸ்ட் கிரேசி. ஹே, ஆப்பிள் ஸ்டிக்கரை காணோம். ஆனா iPad Pro பாக்ஸ்ல உங்களுக்கு சார்ஜர் கொடுத்துறாங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 வாட் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்ல கிடைக்கும், which is okay. and ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. Black கலர்ல கொடுத்துருக்காங்க. வெறும் ப்ரோல தான் உங்களுக்கு Black கலர் கேபிள் கிடைக்கும். So keep that in mind. ஓகே, அவ்வளவுதாங்க அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு மேல ஒன்றும் கிடைக்காது. ஆக்சசரிஸ்லாம் வேணும்னா தனியாக அதுக்காக செலவு பண்ணணும். அதுல ஒரு நல்ல ஆக்சசரி ஒன்று இருக்கு, அதை பத்தி நான் பேச போறேன். Stay tuned. Alright. ஓகே, ஸ்லோவா அன்ராப் பண்ணுவோம். 1,80,000 கொடுத்து வாங்கியிருக்கோங்க. கேர்ஃபுல்லா சேஃபா பண்ணுவோம். ரைட். ஓஹோ, ஸ்பேஸ் பிளாக் கலருங்க இது. 11-inch iPad. ஒரு விஷயம் காட்டுட்டா? என்னங்க இது இப்படி பண்ணா உடஞ்சிடும் போல இருக்கு. ஃபோல்டபிள் டேப்லெட்டா மாத்திரலாம். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லிம். இந்த 11-inch வேரியன்ட் வந்து 5.3 mm திக்னஸ் தாங்க. அண்ட் 13-inch வந்து 5.1 mm ஆமா. ஓய்யோ, சான்ஸே இல்லை. ஒரு செகண்ட், நான் ஒரு ஃபோட்டோங்க என் ஃபோனை காட்டுறேன். நான் வந்து OnePlus 12 ஆக்சுவலி யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ திக்னஸ் பாருங்க, டிஃபரன்ஸ் பாருங்க. கிரேசி. ஆக்சுவலி இப்படி பாருங்க, இன்னும் பெட்டரா தெரியும். செம்ம ஸ்லிமா வச்சிருக்காங்க. கையில பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. வெயிட் வந்து ஒரு 400 கிராம் 450 கிராம் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்த்தேன் ஒரு தடவை. ஓ வாவ், தட் வாஸ் ஸ்பாட் ஆனுங்க. 450 கிராம்ஸ். ஸோ இந்த iPad Pro வந்து கண்டிப்பா நல்லா ஸ்லிம் பண்ணிட்டாங்க. பட் இன்னொரு பெரிய டிசைன் சேஞ்ச் ஒன்று இருக்கு. இந்த கேமரா மாடியூல் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ அஃப்கோர்ஸ் ஸ்கொயரான மாடியூல் தான், பட் பார்க்கறதுக்கு ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா ஒரு மாதிரி வியர்டா இருக்குங்க. அண்ட் இதுல அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவையும் தூக்கிட்டாங்க. ஏன்னா ஆப்பிள் அதிகம் காசு கொடுத்தா நீங்க ஃபீச்சர்ஸை குறைக்கிறீங்க. That's crazy. ஆனா இந்த புது iPad Proல நிறைய அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்காங்க. மெயினான அப்கிரேடே இந்த டிஸ்ப்ளே தாங்க. டிஸ்ப்ளே சைஸ் ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 10.9 inch 12.9 inch இருந்தது வந்து இப்போ 11 inch and 13 inch பண்ணிட்டாங்க. சோ ரெண்டு வேரியன்ட்ஸ்லயுமே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் iPad Proல உங்களுக்கு OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. போன iPad Proல மினி LED கொடுத்திருந்தாங்க. இந்த தடவை OLED டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் வந்து அவங்க tandem OLED வச்சிருக்காங்க. பேசிக்கலி tandem OLEDனா ரெண்டு OLED ஸ்கிரீன்ஸ் எடுத்து அவங்க ஃபியூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் OLED கிரியேட் பண்ணிருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான பிரைட்னஸ், கிளாரிட்டி எல்லாமே கிடைக்கும். இன்ஃபேக்ட் நீங்க ரெகுலர் கான்டென்ட் பார்க்கும்போது 1000 nits பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. அண்ட் நீங்க வந்து HDR கான்டென்ட் பார்க்கும்போது பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு 1600 nits வரைக்கும் கிடைக்குங்க லோக்கலைஸ்ட் ஏரியால. சோ பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சம பிரைட்டான டிஸ்ப்ளே தான். பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு, ரெஃபரன்ஸ் கிரேடா இருக்கு, கலர் ஆக்யூரசில தாறுமாறா இருக்கு. அண்ட் ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா டிசைனர்ஸ், கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்க தான் iPad வாங்குவாங்க. அவங்களுக்கு கலர் ஆக்யூரேட் டிஸ்ப்ளே ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஆப்பிள் அதை கொடுத்துறாங்க. சரி, டிஸ்ப்ளே நல்லா இருக்கு. வேற என்ன புதுசா கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள் புதுசா M4 சிப் கொடுத்திருக்காங்க. M4 மாதிரி சிப் எல்லாம் கொடுத்து ஆப்பிளே iPad Pro பவர்ஃபுல் ஆக்குறாங்க. நீங்க எப்போ எங்க சேனல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலியா மாத்த போறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1 மில்லியன் கொண்டு வாங்க கூடிய சீக்கிரம். அப்பதான் அர்ணவ் 100 தேங்காய் உடைப்பா, நாங்க வீடியோ போடுவோம், நீங்களும் ரசிப்பீங்க. Do it quickly. என்னடா இது M4 சிப் iPadல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா கரெக்ட் தான் நீங்க யோசிக்கிறது. ஏன்னா டெக்னிக்கலி ஒரு புது சிப் லான்ச் பண்ணாங்கன்னா அது வந்து எய்தர் MacBook கூட லான்ச் பண்ணணும், இல்லைன்னா Mac கூட லான்ச் பண்ணணும். பட் இந்த தடவை iPad கூட லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் என்ன கேட்டீங்கன்னா இதை பண்ணி ஆப்பிள் வந்து நல்லா சீன் போடுறாங்கன்னு தெரியுது. ஏன் தெரியுமா? ஆப்பிள் வாங்குறவங்க மட்டும் இல்லைங்க, ஆப்பிளும் சீன் போடுறாங்க. எப்படி தெரியுமா? அங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க M4 இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான சிப் வந்து நாங்க இத்தினூண்டு ஒரு ஸ்லிம்மான ஒரு ஐபேடுக்குள்ள கொடுக்குறோம்னா என்ன பந்தா காட்டுறாங்க பாருங்களேன். பட் ஒரு என்ஜினியரிங் ஃபீட்னு கண்டிப்பா இதை சொல்லாங்க. இட்ஸ் கிரேசி. சரி, M4ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, Geekbench ஸ்கோரை பாருங்க. இந்த Geekbench சிங்கிள் கோர் அண்ட் மல்டி கோர் ஸ்கோர் இருக்குல்ல, இன்டெலோட கோர் அல்ட்ரா 7ஓட பெட்டர் ஸ்கோர்ஸா இருக்குங்க. ஒரு ப்ராப்பர் லேப்டாப் கிரேட் ப்ராசஸரோட இந்த M4ஓட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கு. அது மட்டும் இல்ல, நாங்க வந்து ஜென்ரலி போன்ஸ்ல 3D மார்க்கோட வைல்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் நோட் டெஸ்ட் இருக்கு, அதை ரன் பண்ணுவோம். அதை இந்த iPadல ரன் பண்ணோம். அண்ட் ரன் பண்ணி பார்த்தம்போது எங்களுக்கு 100
100% GPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சதுங்க. அந்த மாதிரி நம்பர்ஸ் நாங்க பார்த்ததே இல்லை இது வரைக்கும் லைஃப்லயே. கிரேசி நம்பர்ஸ். அதுவும் இல்ல ஜிபியோட ஸ்கோர் பாருங்க கிரேசியா இருக்கு. பிளஸ் நாங்க சோலார் பே டெஸ்ட் கூட ரன் பண்ணி பார்த்தோம் ரே ட்ரேசிங்காக. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ரே ட்ரேசிங்ல இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்கோர் எங்களுக்கு இது வரைக்கும் iPad Pro with M4 தான் கிடைச்சிருக்கு. ஸோ டெக்னிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசஸர் எதுக்கு iPadல கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கும் தெரியல. உண்மை சொல்லணும்னா ஜென்வன்லி தெரியலங்க. ஏன்னா அதோட பவர் யூட்டிலைஸ் பண்றதுக்கான ஆப்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, பட் நிறைய பேர் அதை யூஸ் பண்றது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் புதுசா ஃபைனல் கட் ப்ரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஃபைனல் கட் கேமரா ஒரு புது ஆப் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனல் கட் ப்ரோல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வீடியோ வந்து ஒரே டைம்ல வச்சு நீங்க எடிட் பண்ணலாம் ஆன் தி iPad Pro itself. இட்ஸ் கிரேசி. ப்ரோ கிரியேட்னு ஒரு ஆப் இருக்கு, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பவர்ஃபுல்லான டூல் தான். ஸோ அந்த மாதிரி டூல் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த iPad Pro வந்து கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய அப்கிரேடா தெரியும். பட் அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பெர்சன்டேஜ் ஆஃப் தி பாப்புலேஷன் தான் உண்மையை சொல்லணும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங் வேரியன்ட்ல iPad Proல 256GB கொடுத்திருக்காங்க. அண்ட் டாப் வேரியன்ட் வந்து 2TB வரைக்கும் போகுதுங்க. ஒரு விஷயம் நான் சொல்லவே மறந்துட்டேன் உங்களுக்கு. இந்த டிஸ்பிளேல நீங்க தனியா ஒரு அப்கிரேடட் நானோ ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் வாங்கிக்கலாம். அதுல வந்து உங்களுக்கு கிளேர் குறையும், உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி தெரியும், பெட்டர் கலர் டிஸ்பர்ஷன் தெரியும், எல்லாமே பெட்டரா இருக்கும். அதுலயும் ஒரு லிமிடேஷன் வச்சிருக்காங்க ஆப்பிள். நீங்க 1TB இல்லனா 2TB வேரியன்ட் வாங்கினா தான் உங்களுக்கு அந்த கோட்டிங் நீங்க வாங்க முடியுமாமா. பேசிக்கலி ஒன்லி ஹையர் வேரியன்ட்ஸ் தான் அந்த ஆப்ஷனே கிடைக்கும். which is why by the way நாங்க வாங்கின யூனிட்ல அந்த கோட்டிங்லாம் இல்ல. அவ்வளவுலாம் எங்களுக்கு செலவு பண்றது துப்பு இல்ல. சரி பேட்டரி பத்தி கேட்டீங்கன்னா பேட்டரி ஆஃப் கோர்ஸ் நீங்க பார்த்த மாதிரி 20W சார்ஜர் உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் பேட்டரி சைஸை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் iPad. நம்பர்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிஞ்சிரும். ஆனா பேட்டரி லைஃப் அப்ப கூட அதே சேம் பேட்டரி லைஃப் தான் அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க. அது கிடைக்கவும் செய்யும் உங்களுக்கு. ஏன்னா M4 வந்து ஒரு எஃபிஷியன்ட்டான சிப்செட் செகண்ட் ஜெனரேஷன் 3nm டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கல் டர்ம் பட் இட்ஸ் பெட்டர் ஃபார் பவர் எஃபிஷியன்சி. அதான் சொல்லணும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். பை தி வே நான் சொன்ன மாதிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை தூக்கிட்டாங்க. பட் பிரைமரி கேமரா ஒரு கேமரா சிங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. அது வந்து 12 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. லைடார் சென்சரும் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஸ்கேனிங் பண்ணி மெஷர்மெண்ட்லாம் பண்ண விரும்புறீங்கன்னா லைடார் சென்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி யூஸ் பண்றது. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 12 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. பை தி வே ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த சேஞ்ச்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. iPadல இது வரைக்கும் கேமராஸ் நீங்க பாத்தீங்கன்னா போர்ட்ரேட் ஓரியன்டேஷன்ல இங்கே இருக்கும். ஃபைனலி லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன்ல வச்சுட்டாங்க. அண்ட் தட்ஸ் a huge relief உண்மை சொல்லணும்னா. ஸோ குட் ஜாப் ஆப்பிள் ஃபைனலி. சரி ஒரு விஷயம் நான் காட்டலான்னு இருந்தேன் ஆக்சசரிஸ். அந்த ஆக்சசரிஸ்ல ஃபர்ஸ்ட் ஆக்சசரி வந்து இந்த புது ஆப்பிள் பென்சில் ப்ரோ. அண்ட் ஆப்பிள் பென்சில் ப்ரோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னியான விஷயம் நான் சொல்றேன். ஆப்பிள் பென்சில் ப்ரோல வந்து நிறைய அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த அப்கிரேட்ஸ் கொடுத்தும் ஆப்பிள் வந்து 12,000 ரூபாய் தான் வச்சிருக்காங்க பிரைஸ். சேம் as ஆப்பிள் பென்சில் செகண்ட் ஜெனரேஷன் வித் டைப் சி. ஃபன்னியான விஷயம் என்னன்னா இந்த ஆப்பிள் பென்சில் ப்ரோ வந்து வெறுமனே iPad Pro அண்ட் iPad Air கூட தான் ஒர்க் ஆகும். எந்த iPad Pro iPad Air இந்த ஜெனரேஷன் iPad Pro iPad. அப்படின்னா நீங்க இந்த ஆப்பிள் பென்சில் ப்ரோ யூஸ் பண்ண விரும்புறீங்களா அண்ட் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் a very very good product. நான் காட்ட போறேன். அதை நீங்க யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா you will have to buy the new iPads. இந்த மாதிரிலாம் ஆப்பிள் செஞ்சுதான் உலகத்திலே one of the biggest businesses ஆயிருக்காங்க. உண்மை சொல்றேன் நான். இட்ஸ் நாட் ஈவன் கிரேசி. ஸோ இந்த ஆப்பிள் பென்சில் ப்ரோல புதுசா என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ஹாப்டிக் மோட்டர் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு உங்களுக்கு வைப்ரேஷன் ஃபீட்பேக் கிடைக்கும். ஒரு ஸ்குவீஸ் மெக்கானிசம் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ண இங்க பாருங்க அந்த டூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருது. இட்ஸ் so nice. செம்ம சீம்லெஸ்ஸாக இருக்குங்க. இந்த விஷயம் ஆப்பிள் செம்மையாக பண்ணுறாங்க. ஒரு சீம்லெஸ் இன்டராக்டிவிட்டி கனெக்டிவிட்டி வந்து ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸில் கண்டிப்பாக இருக்குங்க. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பேரல் ரோல் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபைண்ட் மை சப்போர்ட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆப்பிள் பென்சிலில் தொலைச்சிட்டிங்கன்னா பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஃபைண்ட் மை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் கீபோர்ட் புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க டேரெக்டாக இப்படி மேக்னெட் வச்சு அட்டாச் ஆயிரும். இந்த டச் பேட்ல இப்போ ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்துருக்கனால ஒரு ப்ராப்பரான மேக் புக் ஃபீலே வந்துருதுங்க. நல்ல கீபோர்டு வேறு டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த மேஜிக் கீபோர்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஆஃப் கோர்ஸ் வெயிட் கூடிரும் நல்லாவே. ஸோ கீப் தட் இன் மைண்ட். பட் திஸ் மேஜிக் கீபோர்ட் இஸ் வெரி வெரி நைஸ். டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குங்க. ஸோ இதாங்க புது iPad Pro. ரொம்ப அதிகமாக சேஞ்சஸ் பண்ணலனாலும் யூஸ்ஃபுல்லான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் M4 கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் பென்சில் ப்ரோ சப்போர்ட் இருக்கு. பென்சில் ப்ரோ கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஆஃப் கோர்ஸ் நீங்கள் தனியாக வாங்கி ஆகணும். ஆல் ஆஃப் தட் இஸ் எக்ஸ்பென்சிவ். ப்ரைஸஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிடும். பட் இன்னொரு ப்ராடக்ட் கூட நாங்கள் ஆக்சுவலி வாங்கிட்டு வந்துட்டோம். சரி இந்த ஆப்பிள் iPad Pro தான் 11 இன்ச்சில் வாங்கியிருக்கோம்னா ஆப்பிள் iPad Air 13 இன்ச்சில் வாங்கியிருக்கோம். அண்ட் ஏரை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பலை. ஆனால் அதிகமாக பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏரில் உங்களுக்கு வந்து பேஸ் வேரியன்ட் ஏற்றிட்டாங்க ஃப்ரம் 64GB to 128GB. அண்ட் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வைஃபை வெர்ஷனை வைஃபை 6லேருந்து 6E மாற்றிட்டாங்க. அண்ட் iPad Pro மாதிரி உங்களுக்கு வந்து அந்த செல்ஃபி கேமரா வந்து போர்ட்ரேட் ஏரியாவில் வைக்காம லேண்ட்ஸ்கேப் சைடில் வச்சிருக்காங்க. விச் இஸ் ஆஃப் கோர்ஸ் யூஸ்ஃபுல். அண்ட் ரொம்ப முக்கியமான சேஞ்ச் M1லேருந்து M2க்கு மாற்றிருக்காங்க. ஸோ என்னோட லேப்டாப்பில் இருக்க M2 வந்து இப்போ இந்த
ஐபேட் ஏருக்கே வந்துருச்சு. அண்ட் ஜென்ரலி நீங்க பாத்தீங்கன்னா யாராச்சும் ஐபேட் வாங்க விரும்புறாங்க, ஒரு நல்ல ஐபேட் வாங்க விரும்புறாங்கன்னா ஐபேட் ஏர் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் பை த வே ஐபேட் ஏரோட சைஸும் 11 inch and 13 inch பண்ணிட்டாங்க. அண்ட் என்கிட்ட வந்து யாராச்சும் ஐபேட் ஒரு நல்ல ஐபேட் வாங்கணும், சரி ஐபேட் பேஸ்லாம் வேண்டாம், ஒரு ஐபேட் ஏர் வாங்கலாமா ப்ரோ வாங்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் ஏர்னு தான் சொல்வேன். ஏன்னா ப்ரோல இருக்க மோஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இதுல இருக்கு. ஆஃப் கோர்ஸ் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்காது, 60 Hz தான் இருக்கும், எல்சிடி தான் இருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் ப்ராடக்ட். அண்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஐபேட் 11 inch ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து உங்களுக்கு 60,000க்கு உங்களுக்கு 128 GB கிடைச்சிரும் Wi-Fi வேரியன்ட், which is also very very good for the iPad Air. ஆனா ஸ்டார்டிங் பிரைஸ் iPad Proக்கு 1 லட்சம் ரூபாய். அண்ட் நாங்க வாங்கி இருக்க 1 TB வேரியன்ட் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 1,80,000 ரூபீஸ்ங்க. சரி, யார் இந்த iPad Pro வாங்குவா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. வாங்குறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க, உண்மை சொல்றேன் நான். பட் மோஸ்ட்லி வாங்குறவங்க வந்து அவங்க ஆல்ரெடி ஆப்பிள் ஈகோ சிஸ்டம்ல ஊறிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு MacBook Air இல்லனா MacBook Pro வச்சிருப்பாங்க, அது கூட இன்னொரு iPad வாங்குவாங்க. இல்லனா எனக்கு தெரிஞ்ச நிறைய டாக்டர்ஸ், லாயர்ஸ், கிரியேட்டிவ் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபிக் டிசைனர்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லனா போட்டோகிராஃபி பண்றாங்கல, அவங்க கூட நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேமரால இருந்து போட்டோஸ் எடுத்து இமிடியேட்டா ஐபேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ரிச்சான வொகேஷன்ல இருக்கிறவங்க கண்டிப்பா ஐபேட வாங்குவாங்க. அண்ட் இது ரிச் பீப்புளுக்கான ப்ராடக்ட் தாங்க, கண்டிப்பா சொல்லுவேன். இது நம்ம மாதிரி மிடில் கிளாஸும் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், ஐபேட் ஏர்லயும் ஐபேட் ப்ரோலையும் ஆப்பிள் வந்து சிம்ம தூக்கிட்டாங்க, பிசிக்கல் சிம்ம தூக்கிட்டாங்க. இ சிம் ஒன்லி சப்போர்ட்டட் ரைட் நவ, செல்லுலர் வேரியன்ட் வாங்குனீங்கன்னா. ஸோ இந்த ஐபேட் ப்ரோ இல்லைனா இந்த பெரிய ஐபேட் ஏர், இந்த ரெண்டுத்துலையும் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் ட்ராக்கின் டெக்.